பகவான் ஸ்ரீ ராமர் பிறந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ராமர் பிறந்த கதை இந்து புராணங்களில் மிகவும் முக்கியமானது. தேத்ரா யுகத்தில் தசரதன் என்ற மன்னன் அயோத்தி என்ற நகரத்தை ஆட்சி செய்தார். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தனர்: கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ரா. ஆனால் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால் தசரதன் மிகவும் கவலையில் இருந்தார். பின்னர் அவர் முனிவர்களின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் என்ற யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தை ரிஷ்யசிருங்கர் என்ற முனிவர் நடத்தினார். யாகம் முடிந்த பின் யாக குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக மனிதர் தோன்றி ஒரு பாயசம், அதாவது தெய்வீக உணவு நிறைந்த பாத்திரத்தை தசரதனுக்கு கொடுத்தார். அந்த பாயசத்தை தன் மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு கூறினார். தசரதன் அந்த பாயசத்தை தனது மனைவிகளான கௌசல்யாவிற்கு ஒரு பகுதி, கைகேயிக்கு ஒரு பகுதி, சுமித்ராவிற்கு 2 பகுதி கொடுத்தார். இதனால் பிறந்தவர்கள் கௌசல்யாவிற்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்ராவிற்கு லட்சுமணன் மற்றும் சத்ருக்னன். ராமர் பிறந்த நாள் ராமநவமி எனும் பண்டிகையாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின்படி ராமர் என்பது விஷ்ணு பகவானின் அவதாரமாகும். அவர் தர்மத்தை நிலைநாட்டவும் அசுரர்களை அழிக்கவும் பூமியில் அவதரித்தார். உங்களுக்கு ராமர் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.